துணை தாங்க. நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு எந்த அளவுக்கு நீங்க மதிப்பளிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில்ல மிகப்பெரிய நீங்க வளர்ச்சி அடைய முடியும். நீங்க வேலை செய்தீங்கன்னா ஒர்க்ல ப்ரமோஷன் சொல்லிக்கிட்டு போற வரதெல்லாம் இது பண்ணிட்டு அவங்கள ஒரு முடக்கி வச்சிருந்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிடர், சென்னையிலேருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அருளாலே வந்தால் வணங்கி இன்னைக்கு ஒரு என்னன்னாக்கா, தொழில் கர்ம விஷயங்கள் 10ஆம் பாகம். என்னடா இது, ஒருத்தனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்லை வேலையில் அவ்வளோ பிரச்சனைகள். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஆக்டிவேட் கூட பாவகம் எதுவாக இருக்குன்னா, உங்களோட வாழ்க்கை துணை தாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பளிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் அந்தஸ்தில் பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலையில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும். அப்படியே சும்மா சுகபோக என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்களுக்கு, வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிக்கு, பெரும்பாலும் வாழ்க்கை துணையோட சுகத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட தொழிலில் மிகப்பெரிய நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். நீங்கள் வேலை செய்தீங்கன்னா ஒர்க்கில் ப்ரொமோஷன் நீங்கள் கேட்காமே ப்ரொமோஷன் வரும். ஏன்னா 11ஆம் பாவம் ப்ரொமோஷன் நம்ம சொன்னாலும், நமக்கு அந்த அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வேலையே நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த வேலையில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஹாப்பியாக ஒர்க் போகிறதே ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் வாழ்க்கை துணையோட அவங்க சுகத்தின் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் உட்காந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு போகிற வரதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்கள ஒரு முடக்கி வச்சுருந்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை தொழிலை முடக்கிடும். தொழிலில் ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இதை நான் நிறைய பேர் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோம். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 10 பிரான்ச் ஆரம்பிச்சிருப்பாங்க, பார்த்தா ஒரு பிரான்ச்சு கூட ஒன்றும் ஓடாது. ஸோ அதனால் உங்களோட வாழ்க்கை துணை அவங்க தான் உங்களோட தொழிலை தீர்மானிக்கக்கூடிய, உங்கள் வேலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன இருக்கா, அவங்க மனைவியை முன்னிறுத்தி வச்சுருப்பாங்க. அவங்க மனைவி பெருசாக போய் அங்கே வேலை செய்கிறாங்க இல்லைன்றதை காட்டிலும், அவங்க மனதையை முன்னிலைப்படுத்தின எல்லா தொழிலதிபரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் தொழில் அமைப்பு சரியாக இல்லை, வியாபாரம் கம்மியாக இருக்குது, இல்லை வியாபாரம் இல்லை, அந்த மாதிரி இருக்குன்னும் போது உங்களோட மனைவியோடைய விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களுக்கு அந்த சுகம் சார்ந்த விஷயம், அவங்க நல்ல ஒரு லக்ஸரியாக ஒரு லைஃப் அமைச்சு கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் சூப்பராக கிடைக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இதை நம்ம நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் என்னென்னாக்கா, உங்கள் மனைவிக்கிட்டே நீங்கள் எந்த அளவுக்கு தோக்குறீங்களோ வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியும். அதனால் இது மனைவிக்கு மட்டும் கிடையாது, இது கணவருக்கும் மனைவி இருந்து வருகிறது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் சுகம் சார்ந்த விஷயத்தில் அவங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்கீங்களோ, உங்களோட ஒர்க் ஜோன் பார்த்தீங்கன்னா மிக கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.